ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சுகமாக இருக்கீங்க தானே? ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். திருமணமாகவே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா? ஏற்ற துணையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார். இந்த நாட்டில் என் பிள்ளைகள் திருமணம் ஆகியும் என் பிள்ளை வாழ்க்கை செழிக்கவே இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க பண்ணும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியான ஒரு வாசலை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு திறக்க போகிறார். இந்த நாட்கள் எதையெல்லாம் குறித்து நீங்கள் கலங்குறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தாழ்பால்களை எல்லாம் பலப்படுத்தி உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிற தேவன். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நீ எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் விரும்பி உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தெல்லாம் சீர்படுத்தும்படியாக, சீரப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் இந்த நாளிலே கனப்படுத்தி நீங்கள் எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பமாய் வைத்து ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதிலை கொடுத்து இந்த நாளிலே உங்களை உயரத்திலே வைக்க போகிறார். உங்கள் பிள்ளைங்க உயரமான ஸ்தலத்தில் இருக்கிறத உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. நான் தான் இத்தனை பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளையாவது வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்காதா என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எவ்வளோ நாட்கள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நான் பட்ட பாடுகள் என் பிள்ளைகள் படக்கூடாது ஆண்டவரே. நான் வடித்த கண்ணீர்கள் என் பிள்ளைகள் வடிக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அப்பா உங்களுடைய சமூகத்தில் எத்தனை நாட்கள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீ பதில் தர மாட்டீரா என்று சொல்லி எதிர்பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து தான் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேலே தங்கும்படியாய் சொல்லிக்கிறோம். இதனால பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அப்படியே வாய்க்க பண்ண போறதற்காக எமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.